வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். டிசம்பர் 11 வெளியான தகவல். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் மொத்த கடன் ரூபாய் 21,980 கோடியாக அதிகரிப்பு. சிஏஜி அறிக்கை. சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த முதன்மை கணக்காய்வுத்துறை தலைவர் ஜெய்சங்கர் சிஏஜி அறிக்கையை வெளியிட்டார். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் மொத்த கடன் 21,980 கோடியாக அதிகரித்துள்ளது என்றும் 2017க்கு முன்பாக இருந்த கடனை விட 3 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் போக்குவரத்து ஊழியர்களின் செலவினம் மட்டும் 55.20% முதல் 63.55% வரை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில நிதிநிலை ஏப்ரல் 22 முதல் மார்ச் 2023 வரை மீதான சிஏஜி அறிக்கையின் முக்கிய அம்சங்கள். 2022-23 நிதியாண்டில் தேசிய தனிநபர் ஜிடிபியை விட தமிழ்நாட்டின் தனிநபர் ஜிடிபி அதிகமாக உள்ளது. சிஏஜி அறிக்கை தனிநபர் உள்நாட்டு உற்பத்தியின் ஜிடிபி தேசிய சராசரி 1,96,983 உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் சராசரி 3,08,020 உள்ளது. தமிழ்நாட்டின் 2021-2022 ரூபாய் 46,538 கோடியாக இருந்த வருவாய் பற்றாக்குறை 2022-23 36,215 கோடியாக குறைந்துள்ளது. ஆகவே முந்தைய ஆண்டின் வருவாய் வரவுகளை விட 2022-23 17% வருவாய் அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி ரூபாய் 23,64,000 கோடியாகவும் வரி வருவாய் ரூபாய் 1,88,000 கோடியாகவும் மொத்த வருவாய் ரூபாய் 2,43,000 கோடியாகவும் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி -14.16% உள்ளது. தமிழ்நாட்டில் மாநில அரசின் கடன் கட்டுக்குள் உள்ளது. தனிநபர் ஜிடிபியில் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் சராசரி அதிகமாக உள்ளது. மருத்துவ பணியாளர்கள் பணியமர்த்துவதில் தமிழ்நாடு பின்தங்கியுள்ளது. தமிழ்நாடு சுகாதாரத்துறை கீழ் இயங்கும் இயக்குநரகங்களில் 28% காலியிடங்கள் உள்ளது போன்ற தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.